தயவு செய்து இந்த வீடியோவை யாரோ ஸ்வைப் பண்ணிடாதீங்க. ஜனனி யாருன்னு கேட்டீங்கன்னா எங்க கூட சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு மாணவி. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துல ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லால 4th இயர்ல லா படிச்சுட்டு வராங்க ஜனனி. அவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 28th April 2026க்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அருணாச்சலம் ஏஜ் 60 அண்ட் தென் ஜெகன் ஏஜ் 40. இவங்க 2 பேரும் அப்பா பையன் 2 பேரும் சேர்ந்து லா படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதனால என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜனனியோட அப்பா அதை தடுக்கிறதுக்காக முயற்சி எடுக்கும் போது அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜனனியோட அப்பா தலையில ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து தூக்கி போட்டாங்க. சோ இதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாக்கு உணர்ச்சியே இல்லாம நிறைய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்லையும் ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காம அவங்க அப்பா இப்போ ரொம்ப ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு எக்கனாமிக்கலாவும் அவங்க ரொம்ப ரொம்ப வீக்கர். இது மட்டும் இல்லாம ஜனனி அவங்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்ததுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. 28th April கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே இன்னி வரைக்கும் எடுக்கல சரியாவே ப்ராப்பரா. 16 டைம்ஸ் சிறுவகனூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்த போது அவங்களுக்கு ஃபிக்ஸ்லயும் அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க. 5th May 2026 அப்போ டிஏஜியை போய் பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களை அரெஸ்ட் பண்ணிடலான்னு ஒரு ஹோப்பை கொடுத்திருக்காங்க. பட் இன்னி வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே எடுக்கவே இல்லை. தயவு செய்து யாராச்சும் இந்த வீடியோ பாக்குறவங்க ஜனனிக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க. ஜனனிக்கு கண்டிப்பா ஜஸ்டிஸ் கிடைக்கணும். ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. பாதுகாப்புக்காக தான் லா படிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா லா படிக்கிற ஒரு மாணவிக்கே இங்க பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு.